Evening friends, today I am going to speak about Tirukural chapter number 25, couplets numbers from 241 to 250. 250 deals about that Aruludamai, kindliness. The 241 அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உள். பூரியர் கண்ணும் உள். உள் என்றால் இருக்கின்றன. கண்ணும் கண்ணும் பூரியர் கண்ணும் அற்பர்களிடமும் பணம் காசு பொருள் வசதி வாய்ப்பு இது அற்பர்களிடமும் இருக்கிறது. ஆனால் அருட்செல்வம் தான் உலகத்திலே நிலையான செல்வம், முதன்மையான செல்வம். இதை தான் வள்ளுவர் சொல்கிறார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உல. பொருள் செல்வம் யார்கிட்டனாலும் இருக்கலாம். அருளுடையவங்கள்ட்டையும் செல்வம் இருக்கும், அற்பர்களிடத்திலும் பொருட்செல்வம் இருக்கும். ஆனால் அருட்செல்வம் நல்லவர்களிடம் மட்டும்தான், பொறுமையானவர்களிடம் மட்டும்தான், ஹானஸ்டான நீதிமான்களுக்கு மட்டும்தான் அருட்செல்வம் இருக்கும். ஆனால் பொருட்செல்வங்கிறது ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கும். ஆனால் இந்த பொருட்செல்வமானது பூரியர் கண்ணும் அற்பர்களிடமும் அவர்கள் டிஸ்கானஸ்ட் வழியிலே அந்த பொருளை, நேர்மை இல்லாத ஒரு பொருளை, மற்ற ஒரு பொருளை அபகரித்து தீமையான செயல்களை செய்து அதை சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் அருட்செல்வம் செல்வத்துள் எல்லாம் சலை. இன்னொரு டைமில் திருவள்ளுவர் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த 241ல் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். அப்போ எஜுகேஷனை விட அங்கே செல்வம் என்னென்ன செல்வம் இருக்குது இல்லையா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்ன அதே திருவள்ளுவர் தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உள். அருட்செல்வங்கிறது எல்லாரிடத்துல இருக்காது. அது குறிப்பிட்ட கருணை உள்ளவர்களிடத்துல மட்டும்தான் இந்த அருட்செல்வம் இருக்கும். ஆனால் பொருட்செல்வம் அருட்செல்வம் உடையவர்களிடத்திலும் இருக்கும். இந்த பூரியர் அற்பர்களிடமும் அந்த பணம் இருக்கும், அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும். அற்பர்களிடத்திலே இருப்பது தீமையான வழியில் நேர்மையற்ற முறையிலே செலுத்த செல்வமாக இருக்கும். ஆனால் அருட்செல்வத்தை உடையவர்கள் நேர்மையான வழியிலேயே தான் பொருள்களை சேர்ப்பார்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். இதே once again I would like to repeat that couplet. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உல. The richest of the richest is kindliness. The mere pelf even that means possess. The meansனா அற்பர்கள் and the narrow minded people and also this dishonest people. இவங்கள தான் மீன் and possess. யார்? the pelf அப்படின்னா dishonest money. That is for this இல்லையா? The richest of the richest is kindness. Kindness is that the real wealth to the people. But mere pelf, even the means possess pelf, not dishonest money or something. The 242 நல்லாற்றான் ஆடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. That means நல்ல வழியிலே நின்று நாடியவர்களிடத்தில் தான் அருள் செல்வம் இருக்கும். அந்த நாடி அருள் ஆள்க. அருள் with kindness we have to control others, we have to rule others. Without kindness we should not rule or control others. That means we should not rule like Hitler. We have to rule like Queen Elizabeth or that Victoria, Queen Victoria. We have to rule as that Vajpayee. We have to rule this country like Manmohan Singh. Manmohan Singh as well as who is that one of this Prime Minister statue is recently unveiled in that Presidency College, which is in that one who introduced that Mandal Commission.
and also increase that vacancy of that backward class people. Without sinking down, yeah, I will tell that name regarding for this. Like him, we have to rule that country. But and also we have to rule the country like Modi is also. But slight thing is there are lot of cynicism is there. Cynicism. The favoritism is practiced like this and over there. That is important. சரி ஓகே. அருள் நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க. அருள் with kindness we have to rule the country. That is more important. அருள் ஆள்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. What is our companion? What is our possession means the kindness only, grace only, the honest only will help us. We have to reliance with that things. That is more important. And from here, next thing is that 243 and seek and secure the kindness. Sorry, 242. Seek and secure the kindness and aid which differing codes prescribe. Different codes prescribe the rules and regulation, the Constitution of India, which comes out of the kindness of the person, the drafting commission, and giving equal opportunity to all that Indians over there. But in the Manusmriti is not giving equal importance to all the people, because the Manusmriti is made out of that unkindness, the without mercy, without grace, that is framed. But the Constitution of India is framed by more than 3,000 the expert lawyers under the leaderships of Dr. B.R. Ambedkar is formed. This constitution is equal, and before the constitution all are equal, but before the Manusmriti all are unequal. அதான் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில் நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. Kindness only. Kindness, that is important. Seek and secure kindliness and aid which differing codes prescribe. Codes na the rules and regulations, and law and order is prescribed only by this kindliness. The quota system comes out of the kindliness, that is not by the unkindliness. That is important. In 443, அருள் சேர்ந்தார் நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை. நெஞ்சினார்னா மனம் உள்ளவர்களுக்கு. அருள் சேர்ந்த மனம், கைண்ட்னஸ் இருக்கிற, இலகிய மனம் படைத்தவர்களுக்கு தான். என்னது இலகிய மனம் படைத்தவர்களுக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். துன்பமிகு உலகத்திலே அவர்கள் புகுவதற்கு தேவையில்லை. இலகிய மனசு அவருக்கு, இலகிய மனசு. அவர் ஒரு நல்ல ஒரு பண்பானவர், எளிமையானவர், உதவி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கிறவங்களுக்கு இன்னா உலகம், நரகம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. அவங்களுக்கு இந்த உலகத்துலேயும் இந்த துன்பமும் இருக்காது, போகிற உலகத்துலேயும் இந்த துன்பமும் இருக்காது. அதுதான் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இன்னான்னா என்னது? துன்ப உலகத்துக்கு இன்னா உலகம் அப்படின்னா துன்ப உலகம். என்னது துன்ப உலகம்? துன்ப உலகம் அப்படின்னாக்கா அது ஹெல்லு இல்லையா, நரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க சொர்க்கத்திலே இருப்பாங்க. இங்கே இருக்கும்போதும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அந்த கைண்ட்னஸ் இருக்கிறவங்க அப்புறம் சொர்க்கத்திலேயே போயிடுவாங்க. தே வேர் வொர்ஷிப் ரிகார்டிங் ஃபார் திஸ். இந்த 244 மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுயிர் அஞ்சும் வினை, அதாவது இந்த மண்ணிலே நிலைபெற்ற உயிர்களை பாதுகாத்து பாதுகாக்கிறவர்களுக்கு அருள் ஆழ்வதற்கு இல்லைன்ற தன்னுயிர் அஞ்சும் வினை. இப்போ இந்த ப்ளூ கிராஸ்னு இருக்குது, ப்ளூ கிராஸ் இல்லையா, அந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்லாம் they have saved that all the creatures,
all the creatures. They are giving more important for that. The Sibiங்கிற மன்னதன் வேந்தன், one of these ancient classical king was even give his own flesh to the hunter for the sake of a dove. Dove, இல்லையா, dove escaped to the hunter and surrendered to that asylum to that king. For that, the king want to set free the bird dove, and also ready to give his own flesh. First he gave a leg and a body and a hand. Finally himself sit. The dove is come down in that form of the God come into this world in the form of a bird and a dove to test his charityfulness. Yesterday poor pathna, how can we get the fame now? Only by charity, helping others. That is more important. Even that the God comes down from the heaven and also get into the body of Jesus in the form of dove only. Yeah, dove, the bird, holy bird, which is come down. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கில்லை இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. யாரெல்லாம் மற்ற உயிர்களுக்காக மனதிலே அன்பு செலுத்தி அதுகளை பாதுகாக்கிறார்களோ, பண்போடு நேசத்தோடு பாதுகாக்கிறார்களோ, அவர்களுக்கு தன் உயிரை பற்றி ஒருபொழுதும் கவலை இருந்ததில்லை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். Those kindly all to creatures, it is said need fear no future for themselves. அவங்கள பற்றியே கவலைப்பட போகிறதில்ல, இல்லையா, அவங்கள பற்றியே கவலைப்பட போகிறதில்ல. அதான் ஏதாவது regarding in that place in the 245, அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. அல்லல் அப்படின்னா அது ஒரு அந்த வேதனைப்பட்டு உடல் வேதனை, மனவேதனை, வறுமை, பிணி, கஷ்டம் அப்படின்னு போட்டு ஒரு ரெஸ்டே இல்லாமல், மகிழ்ச்சியே இல்லாமல், எப்பொழுதும் உழைச்சி கொண்டு அந்த சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்குல்ல, அதான் அந்த அல்லல். அல்லல் அருள்வார்க்கு இல்லை. யாரெல்லாம் கைண்ட்னஸாக இருக்கிறாங்களோ, கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ, ஹானஸ்டாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மற்ற பிறர் உயிர்களுக்காக தன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழி வழங்கும் மல்லல். மல்லல்னா வளம் உள்ள பெரிய உலகில் வாழ்கின்ற இவர்களே சாட்சியாக வருவார். பெரிய உலகத்திலே எது பெரிய உலகம்? ஹெவன். ஹெவனில் இருக்கிறவர்களே கறின்னா நாட்டு பீஃப், சிக்கன், மட்டன். கறின்னா இந்த இடத்துல சாட்சி. மல்லல் மாஞாலம்னா பெரிய உலகிலே வாழ்கிறவர்கள். அப்போ இந்த பூமிங்கிறது ஒரு ஸ்மால் வேர்ல்டு, இல்லையா, ஸ்மால் வேர்ல்டு, ஸ்மால் லேண்டு. பட் இன்னொன்று வந்து பெருசு இருக்குது. இப்போ சன் இஸ் ஆல்சோ லார்ஜஸ்ட் தேன் த எர்த்து. அதனால தான் அதுக்கு எல்லா இடத்துலையும் வெளிச்சம் கொடுக்க முடியுது. மூன் இஸ் ஆல்சோ த சம்வாட் ஸ்மாலர் தேன் த எர்த். அதனால தான் டிப்ரிஷியேட்டட் லைட் நம்மளுக்கு இருக்குது, இல்லையா. பெரிய உலகத்திலே இருக்கிறவர்கள் தான் சாட்சி. அல்லல் அருள்வார்க்கு இல்லை. அதாவது எந்த கஷ்டமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு கைண்ட் பர்சனாக இருந்தால், ஹானஸ்டாக இருந்தால், கிரேஸ்ஃபுல் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இந்த உலகத்திலே இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். Our wind blown world attested that grief never afflict that kindly. Never afflict the kindly. In the wind blown world attest that the grief never afflict the kindly. Kindly பர்சனுக்கு எந்த துன்பமும் இருக்காது. கைண்டாக இருக்கிறவங்களுக்கு இரக்கமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பொழுதும் அவங்களுக்கு துன்பமே வருவதில்லை. கருணை உள்ளவர்களுக்கு எந்த துன்பமும் வர்றதில்லை. அப்படின்னா அந்த ஜீசஸ் கருணை மேலே தான் காட்டினார். and showed his grace and kindness that is all the fellow human beings. He had come to this world to serve, but he sensed a lot of suffering. That is voluntarily he accept that suffering, because that is the order of the God to. There is a bridge
there is a gap between the God and the man. This gap should be bridged. It should not be bridged. The bridge is a permanent one. If to connect this preaching by that bridge, Jesus is a bridge to connect this preach and a gap. That is the reason he is sensed to save that world people, to give salvation to all the people. He voluntarily accept such a அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்டீரன்லோ செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறான். அல்லல் அப்படின்னாக்கா கஷ்டப்படுறது, ராத்திரி பகல்னு காட்ட ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டுன்னு உழைச்சி அப்புறம் எல்லாத்துக்கும் வட்டி காசாக போயிட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்ல. அப்புறம் தூக்கு போடுற லெவலுக்கு கூட சூசைட் பண்ணுற லெவலுக்கு இருக்கும். அதான் அல்லலுக்குரிய வாழ்க்கை. அது யாருக்கு இல்லைன்னா கருணை உள்ளவர்களுக்கு ஒரு பொழுதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். என் 246 பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பார் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவர். அப்படின்னா பொருள் நீங்கி ஒரு பொருள் போச்சுன்னா தன்னையே மறந்துடுவாங்க. தன்னையே மறந்துட்டு என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் இல்லாமல், கருணை இல்லாமல், அந்த அல்லவை தீய செயல்களை செய்து பழகி விடுவார்கள். செய்து ஒழுகுவர் அப்படின்னா they habitually used to do the bad habit every day without fail அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் வரும். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவர். அல்லவை செய்து ஒழுகர்னா பொருள் நீங்கி அப்படின்னா அதாவது இருக்கிற பொருளை எல்லாம் இறந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த தம்மையே மறந்துடுவோம். மறந்துட்டு நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னா கருணை இல்லாமல் மற்றவங்கள துன்புறுத்த ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அப்படின்னா those who are unkind and do ill and they say must be oblivious of the things that matter. Things oblivious of that matter. Things that matter. Those who are unkind and ill, unkind they and do ill. Those who are kind and do good, and they say conscious good people have the consciousness, but unkind people used to have the obliviousness அப்படின்னு சொல்லுவாங்க. 247 அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கியாங்கு. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் உயிரே வாழ முடியாது அப்படிங்கிறது போல இருக்கும். கர்நாடகாவில் ஒருத்தர் எனக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் நான் படித்தேன். ஒரு வருஷம் ₹1 கூட செலவு பண்ணாமல் இந்த உலகத்தில் இருந்திருக்காரு. அதை நியூஸ் பேப்பரில் கூட போட்டாங்க, நான் பார்த்துருக்குறேன். செலவே பண்ணாமல் சில டெய்லி ஒரு நாளைக்கு ₹1000 பத்தலை, ₹2000 பத்தலை, ₹3000 பத்தலை, 30,000 பத்தலை, 50,000 பத்தலை, 10 லட்ச ரூபா பத்தலை. ஈவன் சுந்தர் பிச்சைக்கே அந்த 2000 கோடி வருஷத்துக்கு பத்தாமல் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம்னா மறு உலகம். இங்கேருந்து இறந்துட்டோம்னா இந்த பாடியை விட்டு இந்த சோல் பிரிஞ்சிச்சுன்னா இந்த அருளோட இந்த பாடியால் அந்த if you do that kind work, graceful work, helping work, protection work of this world means when the soul will go to the heaven, unless it will go to the hell அப்படிங்கிறார். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லலை, இல்லாத போல இருக்கும். இந்த உலகத்தில் பொருள் இல்லைனாலும் இருக்கலாம், பொருளை வச்சுக்கிட்டும் இருக்கலாம். ஆனால் பொருள் இல்லாதவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. கோடியாக சொத்தை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக டயபிட்டிஸை வச்சுக்கிட்டு ஒன்றும் திங்க முடியாமல் அல்லல் பட்டு இருக்கிறாங்க. அருள்வார்க்கு இல்லை வழிபடணும் மல்லல் ஞாலம் கறி அப்படிங்கிறான் இல்லையா? அங்கே அல்லல் பட்டு காலையில் சாப்பிட முடியாமல் ஓடி பேர் தான் பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, மறு உலகம் ஹெவன் இல்லை,
பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரன் தான் இருக்கிறான், மேட் ஃபெலோ இஸ் ஆல்சோ இருக்கிறான், அன்கான்சியஸ் பீப்புள் இருக்கிறான், பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கிறான், ஒரு பில்லியனர்ஸும் இருக்கிறான், டில்லியனர்ஸும் இருக்கிறான், பில்லியனர்ஸும் இருக்கிறான், பெக்கர்ஸும் இருக்கிறான், இல்லை ஜிப்சி பீப்புள் ஆல்சோ இருக்கிறான். ஒரு 1000 ஏக்கர் லேண்டு வச்சுட்டு பில்டிங் வச்சுட்டு இருக்கிறவனும் இருக்கிறான். இப்போ 1000 ஏக்கரில் பில்டிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இல்லையா, அங்கே இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது எக்ஸப்ட் லா. சட்டத்தை தவிர, சட்டக்கல்லூரியை தவிர பாக்கி எல்லாமே இருந்துச்சு. அத்தனையும் இப்போ என்னது கவர்மெண்ட் பிடிங்கிச்சு. அந்த ஆள் செத்து கொடுக்கும்போது எம்ஏ எவ்வளோ சொத்து, 1000 கோடி 4000 5000 கோடி. அன்றைக்கி செத்தும்போது 100 பேர் கூட அட்டன் பண்ண முடியல. எப்போ அந்த முன்னாடி ஃப்ளட் வந்துச்சுல, இந்த ப்ரீவியஸ் இயரில் 3 floor இஸ் ஆல்சோ ஓவர் ஃப்ளோட். செம்பரம்பாக்கம் வாட்டர் டோட்டலி என்டர் இன்டு த வேளச்சேரி. அந்த ஏரியா பூரா டேம் கட்டணும். டேம் கட்டுற ஏரியாவில் போய் வீட்டை கட்டிட்டு தண்ணி வரல, அவன் ஆட்சி சரியில்லை, இவன் ஆட்சி சரியில்லைங்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த தண்ணி வர இடத்துலேயே போய் அப்புறம் அங்கே தண்ணி கொடுக்கல, தண்ணிக்குள்ளே இருந்துட்டு தண்ணி எந்தெந்த இடத்த பார்த்து அதை கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அது இதுக்கான இடத்த, இப்போ காடுன்னா காடு மரங்கள் வளர்க்க தான் செய்யணும் இல்லையா. அந்த பள்ளமான பகுதிகளில் நீர்நிலைகளை உருவாக்கணும், மேடான பகுதிகளில் வீடு கட்டிக்க என்னது செஞ்சுக்க, அப்படி ஏதாவது செஞ்சு விடணும். அதை விட்டுட்டு கொண்டுகிட்டு போய் எல்லாரையும் காசுக்காக இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்க என்ன பண்ணிருந்தது, ஏதோ பாண்டு பத்திரத்தை போட்டுட்டு பாவம் அவங்கள்ட்ட அந்த நிலத்தை கொடுத்துட்டு அது உள்ள தண்ணி போய் தங்குற இடத்துல வீட்டை கட்டி விட்டானுங்க. அப்புறம் தண்ணி வந்துருச்சுன்னு இவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. அந்த தண்ணி வந்து நாங்கள் போகிற இடத்துல வீடு வந்துருச்சு நான் சொல்லுதா ரிகார்டிங் இந்த பிளேஸு. அது இன்னும் சொல்ல முடியாது. நீ போய் கடல் தண்ணியை மோட்டர் வச்சு இறக்க முடியுமா, வீராணை ஏரியா மேலே வச்சு இறக்க முடியுமா, செம்பரம்பட்சத்தை இறக்க முடியுமா? அதே போல் ஒரு கடல் அந்த இடத்துல ஒரு டேம் கட்ட வேண்டிய இடத்துல போய் வீட்டை கட்டிவிட்டு எல்லாருக்கும் இப்போ டார்ச்சராக தான் இருக்குது இல்லையா. அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 247 அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருள் இருக்குது, கைண்ட்னஸ் இருக்குது, ஆனால் அது சம் எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பார் இல்லையா. அவர் வந்து பையா அரிசி கொடுக்குறாரு, நம்மளால் முடியுமா, அவர் சும்மா கத்திக்கிட்டு இருக்காரு, யாரோ கொடுக்குறாங்க இல்லை அவராக கொடுக்குறாங்க, மக்களுக்கு ஏதோ உதவி செய்யணும், அந்த அவங்க வாலண்டியாக பொருள் எடுத்துகிட்டு போக மக்களுக்கு உதவி பண்ணுறாரு. ஏன்னா உணவு உடுக்க உடை இருக்க இடம், அந்த இருக்கிற இடம் தண்ணி இருக்கிற இடத்துல போய் கட்டி விட்டுட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. வீடு இருக்கிறவனும் இருக்க தான் செய்கிறான், ரோட்டில் பெரிய பெரிய மாளிகை கட்டிட்டு கூட தூங்காமல் சுற்றிட்டு இருக்கிறான் இல்லையா. இந்த உலகம் பொருள் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கிரியாட்டு பண்ணிக்கிறாங்க. எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை. இல்லாத போல இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பொருள் இருந்தாலும் இருக்கலாம், பொருள் இல்லாட்டினாலும் இருக்கலாம். ஆனால் பொருள் இல்லாதவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இந்த உலகத்திலே நம்ம வாடுறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சூசை பண்ணிக்கிறது, அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறது, அதெல்லாம் தப்பு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, மறுவுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாயாங்கு. இல்லாதது போல இருக்குமோ ஒழிஞ்சு இந்த உலகங்கிறது, இந்த பூமிங்கிறது பொருள் இருக்கிறவனுக்கும் இருக்கிறதுக்கு ஏற்றது, பொருள் இல்லாதவனுக்கும் இருப்பதற்கு ஏற்றதுன்னு சொல்லியிருக்காரு. அருமையான பொருள் இது வந்து. இன்னொரு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. இப்போ ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க, பாரேசன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மணியார், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. பெரிய அவங்களுக்கு நல்ல ரிச்சஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் சொத்தெல்லாம் இறந்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தர் இருக்கார். இப்போ அவருக்கு அப்போ எப்படி 100 ஏக்கர் நிலம் இருக்குமோ, அதுபோல் இப்போ அவங்க வீட்டில் வேலை செஞ்சு அவங்க வீட்டில் ஈவினிங் கொடுக்குற சாப்பாடு தான் அவன் எடுத்துகிட்டு சாப்பிட்டோன்னே இப்போ இவருக்கு ஒரு 75-50 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவர் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கிறாரு இல்லையா. ஆனால் அப்போ அந்த காலத்தில் என்னது, ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரங்களாம் ஆகலாம், ஆனால் பணக்காரங்களுக்கு ஏழை ஆகலாம். ஆனால் அருளற்றார் மற்ற ஆதல் அரிது. அருளை இழந்துட்டோம்னா, if you lost that kindness of the God, if you lost the kindness of our parents and many more people, we must die. Once again we cannot have that the grace of the God, mercy of that person once again to us. The grace of the God, once we lost the grace, unless we must die.
We cannot become the once again the graceful person, just like the richest man become the poorest person. Poorest man become richest person cannot possible in the field of that kindness. அப்படி சொல்லுவார். பொருளற்றார் கூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது அப்படின்னா. அந்த poor may be rich one day, but graceless will always lack grace. The graceless always lack, will always, graceless will always lack grace. Grace போயிட்டுனா அந்த 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 ஒரு அந்த இந்த the power of the God and kindness இழந்துட்டோம்னா, கைண்ட்னஸ் இழந்தது தான் திரும்ப நம்மளுக்கு அருள் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்படிதான் பொருளற்றார் கூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றது ஆதல். The poor may be rich one day, but the graceless will always lack grace. Lack, not L-A-K-E, lack. இது வந்து lack, shortage. They remain always without grace. அப்படின்னா இது 249ல் தெருளாதன் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதன் செய்யும் அறம். எப்படி வந்து அறிவே இல்லாதவன் அறிலற்றவன் உலக பொதுமறைகளை படித்து ஒரு நூலை படித்து அதன் முழுமையான பொருளை தெரிந்து கொள்வானோ அதுபோலதான் அருள் இல்லாதவன் செய்யும் அறமும். இரக்கம் இல்லாதவர்கள் ஒரு அறச்செயல் மரச்செயல் அப்படிங்கிற அறச்செயல் இல்லை. அறம்னா எஜுகேஷன் இஸ் ஆல்சோ அறம். அது உணவு சாலை வச்சுருக்கான், அது ஒரு அறம். கோயில் கட்டி அது பண்ணுறது, அது ஒரு அறச்செயல். ஆனால் எந்த விதமான அருளும் இல்லாமல், கடவுளுடைய பர்மிஷன் இல்லாமல் யாராவது அறச்செயல் செய்தால் அது எப்படி அறிவற்றவன் ஒரு நூலை படித்து அதை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு சமமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. The sooner may be that muddled head, muddledனா the confused head, see that truth. Confused head can find the truth, highly it is not possible. Gandhiji realized that truth. Harishandran is realized the truth. Gandhiji realized non-violence and both things is concept to the truth. Then the hard-hearted do the right things. எப்படி வந்து hard-hearted cannot do that right things in this world. They always do that wrong things, hard-hearted, stone-hearted அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தெருளாதன் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின். அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் ஒரு நூலை படித்து அறிவற்றவன் படிப்பறிவு இல்லாதவன் ஒரு நூலை படித்து உண்மையை தெரிந்து கொண்டதற்கு சமமானது அருளில்லாதவனுடைய அறச்செயலும். இரக்கமில்லாதவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அது படிப்பறிவு இல்லாதவன் ஒரு நூலை படித்து உணர்வதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. Sooner may be that muddled head see the truth, then the hard-hearted do the right. எப்படி ஒரு hard-hearted வந்து ரைட் திங்ஸ் செய்ய முடியாதோ, அதை எப்படி வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவன் அறிவற்றவன் நூலை படித்து அதனுடைய உண்மை பொருளை புரிந்து கொள்ள முடியாதோ, அதுபோல அருள் இல்லாதவன் செய்கின்ற, கருணை இல்லாதவன், கிரேஸ் இல்லாத, கைண்ட்லெஸ் பர்சன், கைண்ட்லிலெஸ் இல்லையா, கைண்ட்லெஸ் பர்சன் டூயிங் and righteous things also, they cannot do the right things. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியோர் மேல் செல்லும் இடத்து அப்படின்னா, when you threaten a weaker than yourself, when you threatenனா பயமுறுத்துறது, நீ சொல்லி முறுக்கிறது. நம்மளோட கீழே இன்ஃபீரியர் பீப்புளை பார்த்துட்டு நம்மளுடைய ஒரு சுப்பீரியர் பீப்புள் ஐயா அப்படின்னு கும்பிடுறது ரிகார்டிங் இன் தட் பிளேஸ் அண்ட் ஓவர் தேர். when you are threatened a weaker than yourself, think of yourself before that bullyனா அந்த அப்ரெஸர், மற்றவங்கள அடித்து நொறுக்கிறது, மற்றவங்களை இம்சப்படுத்துறது, மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுற ஒரு பர்சன் இல்லையா, ரிகார்டிங் இன் தட் பிளேஸு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அது என்னவோ சாத்தான் குளத்தில் அப்பாவும் மகனையும் என்ன தான் குற்றம் செஞ்சாலும் அவங்கள வீடியோ போட்டு அடித்து
தும்சம் பண்ணி அவங்கள உறுப்புகளே நாசப்படுத்தி போனால அவன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் அப்ரஸர் எ புல்லிஸ் அண்ட் ஃபில்டு வித் தட் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா. போலீஸாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல, அவனுக்கு ஒரு இறக்கம் இருக்கணும்ல. அதை போட்டு அடித்து 2 பேருமே பாவம் அனாதை செத்து போயிட்டாங்க. அந்த அம்மா இருக்கிறாங்களே என்ன தெரியல. when you threaten a weaker than yourself, think of yourself before a bully. ஆனால் அதே மாதிரி அது அவன் போய் அந்த போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டரு அவன் போய் ஒரு ஐஜிக்கிட்ட பேச முடியுமா? அங்கே ஐஜி நிற்கும் பொழுது அங்கே ஐயா சாமின்ட்டு தான் நிற்க முடியும் இல்லையா, ரிகார்டிங் இன் தட் பிளேஸ். அதான் தான் இந்த இடத்துல சொல்கிறான், வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து, மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படிங்கிறான். அப்படின்னா when you are threaten a weaker, then yourself think of yourself before that bully. இப்போ நம்ம இவனை மிரட்டுறோம், நம்ம மிரட்டுறவனுக்கு கூட என்ன பண்ணுறது? இப்போ நம்மள்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான் 500 ரூபாய், அவனை வச்சுட்டு போடா அப்படின்னு துண்டை பிடிச்சி ரவுண்டு போட்டு நீ இங்கே நில்லு முட்டி போடு அப்படி இப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம அங்கே 10,000 வாங்கினாக்க அதை நினச்சி பார்க்கணும். அந்த 10,000 ரூபா வாங்குறவங்க அதுமாரி நம்மளை ட்ரீட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொன்னால், யூ வில் நாட் டார்ச்சர் அண்ட் கிவ் த இம்ப்ளிமெண்ட்ஸ் as the person who received 1,000 rupees from you. That is very good, nice. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பொறியார் கண்ணும் நல்லாற்றான் நாடி அருளாக பல்லாற்றான் தேரினும் அத்தே துணை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த என்னா உலகம் புகழ். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் இணை. அல்லல் அருள்வார்க்கு இல்லை இல்லை வெளி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவர். அருள்வார்க்கு இல்லை இவ்வுலகம் அருள்வார்க்கு அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கியாங்கு. பொருளற்றார் பூப்பர் ஒரு ஆள் அருளற்றால் அற்றார் மற்றதுதல் பருது. தெருளாதன் மெய்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதன் செய்யும் அரண். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியோர் மேல் செல்லும் இடத்து. Very good, nice things. I suggest you to all of you lead that very kindly life, graceful life, helpful life, to lead the happy life in this world as well as to get that eternal everlasting life in this largest world than this world. Thank you so much, friend, for watching my videos. I hope you will subscribe, share my videos with your friend. Bye.